ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 44. நா பால்யே அபி மதிர்மஹ்யம் அதர்மே ரமதே க்வச்சித் ந அபஷ்யம் உத்தம ஸ்லோகாத் அந்யத் கிஞ்சின வஸ்து அகம். ஒன் பை ஒன் மீனிங். நான் இல்லை, பால்யே குழந்தை பருவத்தில், அபி உண்மையில், மதி கவர்ச்சி, மஹ்யம் எனக்கு, அதர்மே அதர்மத்தில், ரமதே இன்புறுகிறார், குவச்சித் எந்த சமயத்திலும், நான் அல்லது அபஷ்யம் நான் கண்டேன், உத்தம ஸ்லோகாத் பகவானை விட, அந்யத் வேறெதையும், கிஞ்சன எதையும், வஸ்து பொருளையும், அகம் நான். டிரான்ஸ்லேஷன். சிறு வயதில் கூட நான் அற்ப பொருட்களாலோ அல்லது அதர்ம கொள்கைகளாலோ ஒருபோதும் கவரப்பட்டதில்லை. பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விட அதிக பெருமானமுள்ள உயர்ந்த எதையும் நான் கண்டதும் இல்லை. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். கட்வாங்க மகாராஜா கிருஷ்ண உணர்வு கொண்ட ஒருவருக்கு முன்னுதாரணமாக விளங்குகிறார். கிருஷ்ண உணர்வுடையவர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் முக்கியமாக கருதுவதில்லை. பௌதீக உலகிலுள்ள எதுவும் பகவான் கிருஷ்ணரோடு தொடர்பில்லாமல் இருப்பதாகவும் அவன் எண்ணுவதில்லை. சைத்தன்ய சரிதாமிர்தம் 8.274 குறிப்பிடுவது போல, ஸ்தாவர ஜங்கம் தேகே ந தேகே தாரமூர்த்தி சர்வத்ர ஹயநிஜ இஷ்டதேவ ஸ்பூர்த்தி. முன்னேற்றமடைந்த ஒரு பக்தர் மகாபாகவதர் அசைவன அசையாதன அனைத்தையும் காண்கிறார் என்றாலும் அவற்றின் புறத்தோற்றங்களை அவர் காண்பதில்லை. மாறாக எல்லா இடங்களிலும் பகவானின் உருவம் தோன்றுவதையே அவர் காண்கிறார். இதுவே மேற்கூறிய சைத்தன்ய சரிதாமிர்த ஸ்லோகத்தின் பொருளாகும். பகவான் கிருஷ்ணரின் தூய பக்தர் ஒருவர் ஜட உலகத்தில், இந்த பௌதீக உலகத்தில் இருந்த போதிலும் அதனுடன் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. நிர்பந்தக கிருஷ்ண சம்பந்தே. இந்த ஜட உலகம், பௌதீக உலகம் பகவான் கிருஷ்ணருக்கு தொடர்புடையதாக இருப்பதால் இதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். பக்தர் ஒருவர் பணம் சம்பாதிப்பதில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் பெரிய கோவில்களை கட்டி பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் வழிபாட்டை ஸ்தாபிப்பதற்காகவும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதற்காகவும் அந்த பணத்தை அவர் உபயோகிக்கிறார். எனவே கட்வாங்க மகாராஜா ஒரு உலகவாதி அல்ல. உலகவாதி ஒருவன் எப்போதும் மனைவி, குழந்தைகள், வீடு, சொத்து மற்றும் பல்வேறு புலனின்ப பொருட்கள் ஆகியவற்றில் பற்று கொண்டிருக்கிறான். ஆனால் கட்வாங்க மகாராஜா இவற்றில் பற்று கொண்டிருக்கவில்லை. பரமபுருஷரை அடையும் நோக்கத்தை தவிர வேறு நோக்கத்திற்காக எந்த பொருளும் இருப்பதாக அவரால் சிந்தித்து பார்க்க முடியவில்லை. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். அனைத்தும் பகவான் கிருஷ்ணரிடம் தொடர்பு கொண்டுள்ளன என்பது பக்தனுக்கு தெரியும். ஆனால் இது சாதாரண மனிதனுக்குரிய உணர்வல்ல. என்றாலும் பக்தி ரசாமிர்த சிந்து சிபாரிசு செய்வது போல பக்தி மார்க்கத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வாரானால் அவரால் இந்த உணர்வில் பயிற்சி பெற்று பூரணமான அறிவை பெற முடியும். கிருஷ்ண உணர்வுடைய ஒருவருக்கு பகவான் கிருஷ்ணருடன் தொடர்பில்லாத எதிலும் சுவை இருப்பது இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 44 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே ஹரே போல். ஹரே கிருஷ்ணா.